சூப்பராக இருந்ததுங்க. நல்ல ஆக்டிங், நல்ல பர்ஃபார்மன்ஸ், ராதிகா மேம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், நல்ல மெசேஜ். ஒவ்வொரு உமனும் எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும், எப்படி சேமித்து வைக்கணும், எப்படி ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஃபேமிலியே பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ வந்து ஒவ்வொரு உமனும் அவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகிற மூவி அது. ஆக்சுவலாக அவங்க வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. ஆக்டிங் எல்லாமே சூப்பர், காமெடி ஆக்டிங் எல்லாமே சூப்பர், எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. லேக் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லைங்க. சிம்பிளி சூப்பர். எல்லா ஃபேமிலியை வந்து பார்க்கணும். ஆக்டிங்காகவே இந்த படத்தை பார்க்கணும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த படம். விமன் ஓரியன்ட் சப்ஜெக்டை ஒரு விமன் எவ்வளோ தனியாக இருந்து போராடுறதை விட வாழ்ந்து காட்டணும், எதுக்காகவும் ஃபங்க் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற படம் தான் இது. ரொம்ப நல்லா இருக்கு படம். நான் ட்ரெய்லரே பார்க்காம என்ன படம்னு கூட தெரியாமல் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்து இந்த படத்துக்கு தான் வந்திருக்கோன்னு. பார்த்தோன்னே ஏன்டா படம் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது எங்களுக்கு. கம்ப்ளீட்டாகவே என்ஜாய் பண்ணோம். அடுத்த சீன் என்னன்னு த்ரில்லிங்கை விட எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்ற அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களது கேட்கவே வேண்டாம், ஆல்வேஸ் சூப்பர் தான் அவங்களது. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கணும் இந்த படத்தை. ஓகே. கிழவி படம் பார்த்தேன். படம் ரொம்பவே நல்லா இருக்கு. இல்லை அதில் நடிச்சிருக்கவங்க எல்லாத்தோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ஸோ அவங்க நடிச்சிருக்கவங்களுக்கு கேமியோ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் கரெக்டான கேமியோ கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து ராதிகா மேமோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி கம்மியாக தான் ரோல் இருக்கும். ஆனால் அதில் அவங்க தான் மெயினாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. மற்றவங்க என்ன தான் ஃபன் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணாலும் ராதிகா மேமோட அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஹைலைட்டாக தெரிஞ்சிச்சு. அதில் உள்ள பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், செம்ம வைப்பாக இருந்துச்சு. ஸோ டேரக்டருக்கு வந்து ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸ் அப் சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் மதராக இருக்கட்டும், ஸோ ஒரு தனியாக ஒரு உமன் வந்து சர்வே பண்ணுறது எப்படி, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணுங்க வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மோஸ்ட்லி காசு எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கா, எவ்வளோமே சேவ் பண்ண மாட்டா, இஷ்டத்துக்கு வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதை சேவ் பண்ணால் என்னெல்லாம் நீட்ஸ் இருக்குது, என்னெல்லாம் தேவைன்னு நம்ம தேவையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து என்கிட்ட இப்போ காசு இருக்கிற வரையும் ஜாலியாக செலவு பண்ணிட்டு சுற்றுறாளுங்க. காசு இல்லைன்னா அடுத்தவண்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி. சொந்தக்காரனா இந்த காலத்தில் எவனையுமே நம்பவே கூடாதுங்க. சொந்தக்காரன் வந்து எவனும் வந்து ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. நமக்கு ஒரு தேவைன்னா எவனும் வந்து நிற்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ரியல் லைஃப்பில் எல்லா ஃபேமிலியிலும் நடந்துட்டு இருக்கிறதா அது சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டில் வந்து வயசான காலத்தில் பெற்றவங்களாம் கண்டிப்பாக பாருங்கள், அவங்களை நடு ரோட்டில் விட்டுறாதுங்க, அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா ஹெல்ப் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ஃபுல்லாக மெசேஜ் நல்ல மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன சார்? அதில் அவங்களோட சன்னா ஒரு மூணு ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் தான் சார். சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி போரிங்காகவே இல்லை, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவ்வளோ கிளாப்பு, அவ்வளோ விசிலு அப்படி இருந்துச்சு. உள்ளே பார்க்கும்போது நான் நிறைய படம்லாம் பார்த்துட்ருக்கேன், ஆனால் இந்த படம் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபேமிலிக்கு கொஞ்சம் பாண்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். நிறைய வந்து ஃபேமிலி வந்து பாருங்கள். மோஸ்ட்லி பொம்பளை பிள்ளைங்க எல்லாமே வந்து பாருங்கள். ஏன்னா இஷ்டத்துக்கு காசு செலவு பண்ணிட்டுருங்க. அந்த படத்தை பார்த்தா திருந்துங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃபேமிலியே பார்க்கணும். ஏன்னா இப்போலாம் இருக்கிற ஃபேமிலியில் வந்து ஒரு சில பேர் வந்து மாமியார் பேச்சு கேட்க மாட்டாங்க, மருமகளுக்கு மாமியார் பேச்சு கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதை பார்த்தாது கொஞ்சம் வந்து புத்தி வரட்டுன்ற மாதிரி இந்த மாதிரி படத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே பக்காவாக இருந்துச்சு. குறை சொல்கிற மாதிரி ஒரு இடத்துல கூட கிடையாது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக பார்த்துட்டு போகலாம். படத்தில் எதுவுமே பிடிக்காத மாதிரி எல்லாமே பிடிச்சிச்சு. காமெடி, எமோஷன், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. கனெக்ட் ரொம்ப நாள் கழிச்சு ராதிகா மேம் மாதிரி இப்படி பார்க்குறோம், நல்லாவே கனெக்ட் ஆயிடுச்சு. படத்தில் அவங்களோட கேரக்டரு நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லா இடத்துலையுமே சிரிப்பு வந்துச்சு. சிரிப்பு வராத இடமே இல்லை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் அதான் கடைசி காலத்தில் அம்மா அப்பா விடக்கூடாது. அவங்க வந்து அப்போ அவங்களுக்கு செஞ்சது அவங்களும் நம்மளை செய்வாங்க. அதான் அது நல்ல அவங்களோட கெட்டப்லேருந்து ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்க்க நல்லா இருக்குது உண்மையிலே. கம்ப்ளீட் லேகே கிடையாது. உண்மையிலே வந்தால் சாட்டிஸ்ஃபைடாக போகலாம். 100% செம ஒர்த்து வந்து பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்க்குற மாதிரி இருக்குது. தேங்க்யூ.